வணக்கம். ஸ்ரீ சென்னை. எப்பயுமே என்னை பார்த்தா எல்லாருமே திட்டுவாங்க. ஓகே, பட் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த பிறகு பாப்பா இல்லை பாருங்க, இவர் பேர் எலிக்குட்டி. இந்த இவர் தான் இவர். மூஞ்சி பார்த்தீங்களா, அப்படியே இருக்கும். இவர் பேர் எலிக்குட்டி. நல்லா பாருங்க, அருமையாக இருப்பார். பட் பிகாஸ் டூ பணம் காசு அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஒரே விஷயம், இந்த மாதிரி குழந்தை உங்கள் வீட்டில், நான் உண்மையாக சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் இருந்ததுன்னு நினச்சிங்களேன், இந்த மாதிரி மடி மேலே இப்படி ஒரு குழந்தை தூங்குச்சுன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், லாங் ஷாட் கூட காமிக்கணும். பாருங்கள் என்ன கலர் பாருங்கள். அவனோட ஃபேஸும் காமிக்கணும். என்ன ஒரே விஷயங்க, நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா இன்னொன்று போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயம் பண்ணாதுங்க. இதோ என் எலிக்குட்டி, இவன் பேர் எலின்னு நான் வச்சுருக்கேன். ஒன்றும் கிடையாதுங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எலினே கிடையாது. என்னன்னா இவன் பூனைக்குட்டி தான். ஓப்பனாக சொல்கிறேன். இந்த பாருங்க, தெரிஞ்சுங்களா? ஜோ 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 அம்மா, கேமரா கட்டி வாடா, செல்லக்குட்டி, குஜிக்குட்டி. பார்த்தீங்கன்னா அன்பாக இருப்பான். இந்த பாருங்க, ஃபுல்லாக காமிக்கிறேன், 90 டிகிரியில் காமிக்கிறேன். தெரியுதுங்களா? என்ன விஷயம்னா, இந்த மாதிரி குழந்தைங்கள காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், காப்பாற்றுங்க. பணம் எங்கேயே போய் கொட்டாதீங்க. ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஸ்ரீ சென்னை ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்குது. ஸ்ரீ சென்னை பியூட்டி பார்லர் தான், வேறு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நாங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த பெருமை எல்லாமே எங்களுக்கு தேவையில்லை, இந்த குழந்தை மட்டும் போதும் எங்களுக்கு. மழைக்கோசம் மழை வரட்டும், எதுனா வரட்டும், ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. பட் இந்த குழந்தைங்களுக்கோசம் ₹1 நீங்கள் கொடுத்தீங்கன்னு நினச்சிங்களேன், பெரிய விஷயம் சார். தேங்க்யூ சார். ₹1 என்ன, 10 பேர் போட்டாங்கன்னா எங்கேயோ போகும். அதே நாங்கள் எடுத்து சாப்பிட போகிறது கிடையாது. எங்களுக்கு வேலை இருக்குது, நான் முடி வெட்டுறேன், நான் சாப்பிட போகிறேன். ஆனால் நீங்கள் கொடுக்குற ₹1 அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும். அனாதை குழந்தைங்களுக்கு, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜீவனுக்கு, நாய்க்குட்டிங்க அப்படி சொல்லக்கூடாது. அவர் பேர் பைரவர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரும் சார். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, கையெத்து கும்பிட்றேன், நமஸ்காரம் சார். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லார்கிட்டையும் கேட்குறேன், ஒரே விஷயந்தான் என்னன்னா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இதை ஃபேஸ்புக்லேயும் எதுலேனாவும் நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ என் வீட்டில் தான் இருக்கேன் நான். இங்கே டோர் தெரியுது பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, எல்லாமே டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்குன்னு யாரும் இல்லை சார். இந்த பாருங்கள், இவங்களுக்குன்னு யாரும் இல்லை சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க சார். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், என்ன கலர் பாருங்களேன்.
எப்படி பார்த்துட்ருக்கா, நல்லா தூங்கும். இது பொம்பளை பொண்ணு இது. அவ்வளோ பொத்தி பொத்தி பார்க்குறோம். அப்பு பப்பு எல்லா குழந்தைங்களும் நம்மக்கிட்ட இருக்குது சார். அது இல்லாமல் ஒரு ஒன்று வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். இங்கிலீஷ் வராது. ஒரு நாய்க்குட்டி வந்து பெரிய நாய்க்குட்டி இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் அங்கே. அதுக்கு 5000 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் சார். உண்மையாக சார், பணம் இல்லை சார் கையில். ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஆனால் எனக்கு தராதிங்க, 1 ரூபா கூட தராதிங்க. நான் ஏதோ பண்ணிவிட்டு நான் சம்பாதிச்சிட்டு நல்லா தான் இருப்பேன். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். தயவு செஞ்சு சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். இப்போ டிசம்பர், இன்றைக்கி 1ஆம் தேதி, டிசம்பர் வரைக்கும் இந்த குழந்தைங்களை காப்பாற்றணும் சார். தயவு செஞ்சு யாராச்சும் ஒருத்தர் முன்னாடி வாங்க. ஸ்ரீ சென்னை கூகுளில் தட்டினீங்கன்னா வந்துடும். சரிங்களா? தயவு செஞ்சு வாங்க.